ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். ஷியாமலவாணியின் 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் கிருஷ்ணமால் ராமசுபையர் பள்ளியினுடைய கணித ஆசிரியர் வி கல்யாணி நம்மோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை அவங்க உங்களுக்காக நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறாங்க. நல்லா விளையாடுங்க. எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் சார்பா வாழ்த்துறோம். எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இப்போ போட்டியாளருடைய அறிமுகம். முதல் அணி. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நாங்கள் நெடுமருது கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கூட வீராயின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் ஏ. இரண்டாவது அணி. என் பேர் மாரீஸ்வரி. நாங்கள் நெடுமேறு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கூட அழகேஸ்வரி வந்திருக்கிறாங்க. எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி. வணக்கம், என் பேர் சடையம்மா. நாங்கள் நெடுமதுரை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கூட ஜோதின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் சி. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். இரண்டாவது சுற்று ஆரம்பமாக இருக்கிறது. ஏ அணிக்கு. முதல் கேள்வி உங்களுக்கு. ஒரு சதுரத்துக்கு 4 பக்கம் அப்படின்னா 4 சதுரத்துக்கு எத்தனை பக்கம்? 16 பக்கங்கள். சரியான விட ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது இரண்டாவது கேள்வி. இதுவும் ஏ அணிக்கு. ஒரு வட்டத்துல ஒரு புள்ளியில் உள்ள எந்த ஒரு முனையும் எதிரில் உள்ள முனையும் இணைக்க உதவும் கோட்டின் பெயர். வட்டத்துக்குள்ளேயே, வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. வட்டத்துக்குள்ளேயே இந்த பக்கம் ஒரு புள்ளி, எதிர் முனையில ஒரு புள்ளி, இது ரெண்டையும் இணைக்கிற கோடு, அதுக்கு பேர் என்ன? இணைக்கோடு. இது தவறான விடை. பி அணி. உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். தெரியாது மேடம். இப்பொழுது சி அணி. உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். அரை வட்டம். தவறான விடை. இப்பொழுது நான் அதுக்கு விடை கொடுக்கிறேன். அந்த 2 புள்ளியை இணைக்கிற கோட்டுக்கு பேரு விட்டம். நீங்க சொன்னீங்க அரை வட்டம்னு. அந்த கோட்டை வரைஞ்ச அப்புறம் அது 2ஆ பிரிக்குது வட்டத்தை. அது சரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விட்டம்ங்கிறத, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெயரை. விட்டம்ன்றது தெரியும். இதுதான் விட்டம்ங்கிறது. இப்ப புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி ஏ அணிக்கான கேள்வி. ஒரு பள்ளிக்கூடத்துல 1250 ஆண்கள், 1150 பெண்கள். மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல? 2400 பேர். சரியான விட ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி ஏ அணிக்கு. ஒரு கூட்டு குடும்பத்துல மொத்தம் 35 பேர் இருக்காங்க. அதுல ஆண்கள் 14 பேர். அப்ப பெண்கள் எத்தனை பேர்? பெண்கள் 21 பேர்கள். சரியான விட ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். கடைசி கேள்வி ஏ அணிக்கு. ஒரு பேனாவின் விலை 20 ரூபாய் என்றால் 50 பேனாக்களின் விலை என்ன? அப்ப 50 பேனாக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கணும்? 1000 ரூபாய். சரியான விட ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள்.
இப்பொழுது பி அணிக்கான கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாம் மேம். முதல் கேள்வி பி அணிக்கு. ஒரு தீப்பெட்டிக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கிறது? 2 பக்கம் மேம். தவறான விடை சி அணி. 6 பக்கங்கள். சரியான விடை சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இப்பொழுது பி அணிக்கான இரண்டாவது கேள்வி. 2012ஆம் வருடம் லீப் வருடமா இல்லையா? இது சம்பந்தப்பட்ட இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது. தெரியல மேம். சி அணி உங்களுக்கு தெரிந்தா பதில் சொல்லலாம். லீப் ஆண்டு என்பது சரியான விடை. சி அணிக்கு தான் 5 மதிப்பெண். அடுத்த கேள்விக்கு செல்லலாமா? பி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு கப்பல்ல 1500 அரிசி மூட்டை, 750 சர்க்கரை மூடைகள், 250 பருப்பு மூடை, மொத்தம் எத்தனை மூடை அந்த கப்பல்ல போகுது? 2500 மூட்டைகள். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான நான்காவது கேள்வி இப்பொழுது. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். நம்ம ஏற்கனவே மணியை பார்த்துட்டு வந்து கணக்கு பண்ண சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 6 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 240. தவறான விடை சி அணி பதில் தெரிந்தால் சொல்லலாம். 360 நிமிடங்கள். சரியான விடை சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். பி அணிக்கான கடைசி கேள்வி இப்பொழுது. ஒரு வீட்ல அப்பாவுக்கு 53 வயசு, மகனுக்கு 23 வயசு, அம்மாவுக்கு 47. இப்போ கேள்வி என்னன்னா, அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம், அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம். அப்பாவுக்கும் மகனுக்கும் 30 வயசு வித்தியாசம் மேம். அம்மாவுக்கும் மகனுக்கும் 24 வயசு வித்தியாசம் மேம். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது சி அணிக்கான கேள்விகள். சி அணி தயாராக இருக்கிறீர்களா? தயாரா இருக்க மேடம். உங்களுக்கான முதல் கேள்வி. 6 வாரத்துல எத்தனை நாள்? 42 நாட்கள். சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. இன்று அக்டோபர் 8 என்றால் அக்டோபர் 22 தீபாவளி வரை எத்தனை நாட்கள் இருக்கிறது? 15 நாட்கள் இருக்கு. தவறான பதில் 14 நாட்கள். ஏ அணி சரியான விடை. ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். சி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு கிராமத்துல 250 ஆண்கள், 200 பெண்கள், 300 குழந்தைகள், முதியவர்கள் 250 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர். சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான நான்காவது கேள்வி. மதுரையிலிருந்து காலை 7:15 மணிக்கு ஒரு ரயில் கிளம்புது. சிவகாசிக்கு 8:40க்கு போய் சேருது. அப்போ பயண நேரம் எவ்வளவு? 7:15க்கு மதுரையிலிருந்து கிளம்புது, 7:15. சிவகாசிக்கு 8:40க்கு போய் சேருது. பயண நேரம் எவ்வளவு? இங்கிருந்து சிவகாசி போறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம பயணம் செய்யணும்? 85 நிமிடங்கள். சரியான விடை. இத மணி நிமிடமா சொல்ல முடியுமா? 85 நிமிடங்கள்ங்கிறது சரிதான். அத மணியின் நிமிடமா சொல்ல முடியுமா? 1 மணி நேரம் 25 நிமிடம். சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான கடைசி கேள்வி. ஒரு குடும்பத்துல தினசரி 1.25 லிட்டர் பால் வாங்குறாங்க. டெய்லி 1.25 லிட்டர் வாங்குறாங்க. அப்ப 30 நாளுக்கு மொத்தம் எவ்வளவு லிட்டர் பால் வாங்கியிருப்பாங்க? 37 லிட்டர். சரியான பதில் சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். வினாடி வினா நிகழ்ச்சியினுடைய 2ஆம் சுற்று முடிவடைந்தது. இந்த சுற்றினுடைய முடிவில் இப்போது நீங்க எல்லாருமே வாங்கின மதிப்பெண்கள் சொல்ல போறோம். டீம் ஏ 45 மதிப்பெண்கள், டீம் பி 20 மதிப்பெண்கள்,
டீம் சி 55 மதிப்பெண்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர் டாக்டர் கார்த்திக் ராஜா, உதவி பேராசிரியர், அரசு மருத்துவக் கல்லூரி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் மெஹராஜ் பேகம். என் பேர் மாரியம்மா. என் பேர் தவுடம்மாள். இங்கே எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம் பற்றி டாக்டர் பேசுகிறத கேட்க வந்திருக்கோம். என் பேர் டாக்டர் கார்த்திக் ராஜா. நான் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ மருத்துவத்தில் கணிதம்ன்ற தலைப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. எலும்பு முறிவு மருத்துவம்ன்றது ரொம்ப ஒரு விரிவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதில் கணிதத்தோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கணிதம் எல்லா விதமான அறிவியல்லையும் கணிதமோட பங்கு கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி எலும்பியல் துறையிலையும் கணிதத்தோட பங்கு இருக்குது. அது சின்ன கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், அது மூலம் அதிலிருந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் கடினமான கணக்குகள் வரைக்கும் இருக்குது. ஃபார்முலாஸ் எல்லாமே சேர்ந்து வரும், அது வரைக்கும் இருக்குது. இப்போ எலும்பு முறிவு துறைக்கு ஒரு பேஷண்ட்டு எதுக்காக வரலாம்? ஒன்று அடிபட்டு வருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வியாதினாலையும் வரலாம். அது எலும்பில் கிருமி தொற்று அல்லது முதுகு வலி, சாதாரண வலி, அது மாதிரியும் வரலாம். முக்கியமாக நமக்கு எலும்பு முறிவு பிரிவுனா என்ன தரும் அப்படின்னா விபத்து மற்றும் காய சிகிச்சை. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி வர்றாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? எலும்பு முறிவு இருக்கும், ஃப்ராக்சர் இருக்கும். இப்போ இதில் எப்படி கணிதத்தோட பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மேஜராக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அவருக்கு எங்கே வேணாலும் அடிபட்டுருக்கலாம். கட்டாயம் எலும்பு முறிவு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. கை காலில் மட்டும்தான் அடிபட்டுருக்கணும்னு சொல்ல முடியாது. தலையில் அடிபட்டுருக்கலாம், கை காலில் அடிபட்டுருக்கலாம், இடுப்பில் அடிபட்டுருக்கலாம், நுரையீரல் அடிபடலாம். அது மாதிரி வயிறில் பிளண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவோம், வெறும் சதைகள் மட்டும் அடிபடலாம். அதே மாதிரி ஓப்பன் இன்ஜுரி, அதாவது வெளிக்காயம், ரத்த காயத்தோடு வருவாங்க. அப்போ நிறைய ரத்த இழப்பு இருக்கும். இப்போ இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது, அதாவது சிகிச்சை கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவருக்கு முதல்ல எவ்வளோ ரத்தப்போக்கு இருக்குதுன்னு நம்ம கணக்கு பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அதுக்கு சில கணக்குகள்லாம் இருக்குது. இவ்வளோ ரத்தம் போனது அப்படின்னா நம்ம அதுக்கேற்றப்பில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும், திருப்பி ரத்தம் செலுத்த வேண்டியிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நாடி துடிப்பு பார்க்கலாம். நாடி துடிப்பு நார்மலாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ இருக்கும்? நார்மலாக அடிபடாத ஒரு சாதாரண ஆளுக்கு 82ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு ஆவரேஜ் நம்பர், அது கூட குறைச்சிருக்கலாம் நார்மலாக. ஆனால் ரத்த இழப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நாடி துடிப்பு முதல்ல கொஞ்சம் கூட இருக்கும், 100க்கு மேலே இருக்கும். இதயம் வேகமாக துடிக்கும் அந்த ரத்த இழப்பை சரி பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு அடிபட்டு ஒருத்தர் வராரு, நாடி துடிப்பு கூட இருக்குது அப்படின்னா அவருக்கு ரத்தப்போக்கு இருக்குன்னு அர்த்தம். வெளிக்காயம் இருந்தால், உள்காயத்தில் உள்ள மட்டும் வயிற்றுக்குள்ளேயும் ரத்தம் போயிட்டுருக்கலாம். அப்போ வெளியே தெரியாது, நமக்கு ரத்தம் போகிறது தெரியாது. அப்போ நாடி மட்டும் பிடிச்சி பார்த்தே அவருக்கு ரத்த இழப்பு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். நாடி துடிப்போட எண்ணிக்கையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஒரு 50 கீழே போயிடுச்சு அப்படின்னாலும் அதிகமான ரத்தப்போக்கு இருந்ததுன்னா குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு கூட இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப குறைஞ்சி 50, 40 அந்த மாதிரி சில சமயம் நம்மளால் நாடி துடிப்பை கணிக்க முடியாத அளவு கூட ரத்தப்போக்கு வந்துருச்சுன்னா குறைஞ்சிடும். அப்போ ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா நம்ம அதுக்கான ரத்தத்தை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். முதல்ல கொஞ்சம் ரத்தம் மட்டும் போயிருந்தது அப்படின்னா வெறும் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ளூயிட்ஸ் மட்டும் போட்டு நம்ம அவரை காப்பாற்ற முடியும். அதிகமான ரத்தப்போக்கு போயிடுச்சுன்னா கட்டாயம் நம்ம அதே குரூப் ரத்தத்தை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்காயத்தில் இருந்துன்னா கோமா அப்படின்னு மாதிரி போயிடுவாங்க. கோமானா என்ன? மயக்கமாகி அந்த மயக்கமடைந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு பேர் கோமான்னு சொல்லுவோம். தலைக்காயத்தோட தீவிரத்தை கணிக்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கு மாதிரி இருக்குது, 15 ஸ்கோர்னு சொல்லுவோம். கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு அந்த இதுக்கு பேர் இருக்குது. நார்மலான ஒரு ஆளுக்கு 15 இருக்கும். அது
இதே இது அடிபட்டு ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா 5க்கு கீழே 3 கீழெல்லாம் போயிடுச்சுன்னா தீவிரமான நிலையில் இருக்கான்னு அர்த்தம். மூளைக்குள்ளே ஒரு ரத்த இழப்பு இருக்கலாம், மூளையில் அதிகமாக அடிபட்டுருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்போ அதை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். சில பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது, மார்க் மாதிரி போடுவாங்க. சரி, அதை வச்சு தலைக்காயத்தில் அடிபட்டிருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் டாக்டர் கார்த்திக் ராஜா, உதவி பேராசிரியர், அரசு மருத்துவக் கல்லூரி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் அடையாளத்தின் அர்த்தம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: அம்மா கண்ணுவாக பாத்திமுத்து, பஞ்சுவாக பானு. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமளவாணி 90.4. கூட்டலு, கழித்தலு, பெருக்கலு, வகுத்தலு. என்ன பஞ்சு, கூட்டலு, கழித்தலு, பெருக்கலு, வகுத்தல் என்று ஒரே பாட்டு பாடுறியே? ஆமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற பாட்டு தானே. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் உனக்கு இப்ப புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லு பஞ்சு. 7ல இருந்து 4 போனா எம்பிட்டு? 7ல இருந்து 4 போனா 3 தானே வரும். சரியாதான் சொன்னேன். 10ல இருந்து 2 போனா எம்பிட்டுன்னு சொல்லு. 10ல இருந்து 2 போனா 8 தானே வரும். சரி சரி, இப்ப 4ல இருந்து 7 போனா மிச்சம் எவ்வளவு? நீ என்ன சொல்ற? 4ல இருந்து 7 எப்படி போகும்? 4ல இருந்து 7 போகும், ஆனா அதோடைய அடையாளம் தான் மாறும். நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே பஞ்சு, கொஞ்சம் புரியுறது மாதிரி சொல்லு. இதெல்லாம் புரியணும்டா நமக்கு கணக்கோட அடிப்படை தெரிஞ்சுக்கிறணும். அடிப்படையா? அப்படின்டா என்ன? ஆமா, அடிப்படை தான். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட்டலு, கழித்தலு, வகுத்தலு, பெருக்கலு இதுல குழப்பமே வராது. அப்படியா? அப்ப அந்த அடிப்படையை இப்ப உடனே சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்றேன் கேளு. இப்ப ஏதாவது கூட்டல் அடையாளத்துல 2 நம்பர் இருந்தா அதோட விடையும் கூட்டல் அடையாளத்துல தான் வரும். சரி, இது கூட்டலுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல பெருக்கலும் வகுத்தலுக்கும் வருமா? நல்லா கேள்வி கேட்ட அம்மா கண்ணு. இப்ப ஏதாவது 2 நம்பர் கூட்டல் அடையாளத்துல இருந்தா அந்த நம்பரை கூட்டுனாலோ பெருக்குனாலோ வகுத்தாலோ அதோட விடையும் கூட்டல் அடையாளத்துல தான் வரும். சரி பஞ்சு, இப்ப கூட்டலுக்கு சொல்லிட்ட, இன்னைக்கு கழித்தலுக்கு எப்படி? இப்ப ஏதாவது 2 நம்பர் கழித்தல் அடையாளத்துல இருந்துச்சுன்னா அதை கூட்டுனா கழித்தல் அடையாளத்துல தான் விடை வரும். சரி, அதை பெருக்குனாலும் கழித்தல் அடையாளத்துல தான் விடை வருமா? இல்ல அம்மா கண்ணு, பெருக்குனாலும் அதோடைய விடை கூட்டல்ல தான் வரும். சரி, வகுத்தா எந்த அடையாளத்துல வரும்? அம்மா கண்ணு, வகுத்தாலும் கூட்டல் அடையாளத்துல தான் விடை வரும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப 2 நம்பரு வேற வேற அடையாளத்துல இருந்தா அதோட விடை எப்படி வரும்? பரவாயில்லையே, நல்ல கேள்வி கேக்குறியே.
நான் சொல்ற விஷயங்களை நீ ரொம்ப கவனமா கவனிக்கிற. இப்ப ஏதாவது 2 நம்பர் வேற வேற அடையாளத்துல இருந்தா அதை வகுக்கும் போதும் பெருக்கும் போதும் கழித்தல் அடையாளத்துல தான் வரும். அப்ப கூட்டும்போது எந்த அடையாளத்துல வரும்? அதாவது கூட்டும்போது பெரிய நம்பரு கூட்டல் அடையாளத்துல இருந்து சின்ன நம்பரு கழித்தல் அடையாளத்துல இருந்துச்சுன்னா அதோட விட கூட்டல் அடையாளத்துல தான் வரும். சரி, பெரிய நம்பரு கழித்தல் அடையாளத்துல இருந்து சின்ன நம்பரு கூட்டல் அடையாளத்துல இருந்துச்சுன்னா அதோட விடை எப்படி இருக்கும்? நீ சரியா கேட்ட அம்மா கண்ணு. இப்போ பெரிய நம்பர் கழித்தல் அடையாளத்துல இருந்து சின்ன நம்பரு கூட்டல் அடையாளத்துல இருந்தா கூட்டும்போது அதோட விட கழித்தல் அடையாளத்துல தான் வரும். ஓ, அப்படியா பஞ்சு? ஆமா அம்மா கண்ணு. இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நீ பதில் சொல்றத வச்சே நீ தெளிவா இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன, கேளு பஞ்சு, சொல்றேன். இப்ப பெரிய நம்பர் கழித்தல் அடையாளத்துல இருந்து சின்ன நம்பர் கூட்டல் அடையாளத்துல இருந்தா அதை கழிக்கும் போது என்ன அடையாளத்துல விட வரும்? என்ன பஞ்சு, இத பத்தி நீ சொல்லவே இல்லையே. பயப்படாத அம்மா கண்ணு, இது ரொம்ப சுலபம்தான். பெரிய நம்பர் கழித்தல் அடையாளத்துல இருந்து சின்ன நம்பர் கூட்டல் அடையாளத்துல இருந்தா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். -8ல இருந்து கூட்டல் 3 கழிச்சா அதோட விட -11 தான் வரும். மைனஸ்னா என்ன பஞ்சு? அம்மா கண்ணு, மைனஸ்னாலும் கழித்தல்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரி, அதே போல் 3ல இருந்து -8 போனா +11, அதாவது கூட்டல் 11 தான் வரும். இப்போ நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் பஞ்சம்மா. எப்படியோ அம்மா கண்ணு, கணக்கை பற்றி புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இப்போ கணக்கில் இருக்க அடையாளம்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா உனக்கு? இதுக்கு முன்னால எனக்கு கணக்கு போடத்தான் தெரியும். இப்ப கணக்குல இருக்கிற அடையாளத்தை பத்தி எனக்கு தெளிவா சொல்லிட்ட. ரொம்ப நன்றி பஞ்சு. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் அடையாளத்தின் அர்த்தம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பேர் சீனா சின்னநம்பலம். வணக்கம், சீனா பழனி. வணக்கம், என் பேர் பி. வேலுமுருகன். வணக்கம், நீங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. கணிதம் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். 3 இலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். 7 3 2 732. அடுத்த எண் 1 4 5 145. இப்போ இது 2 எண்களையும் எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். 1கள் ஸ்தானத்தில் 2 5, 10கள் ஸ்தானத்தில் 3
4 இருக்கு. நூறுகள் ஸ்தானத்துல 7 1 இருக்கு. இப்ப நம்ம கூட்டுவோம். ஒன்றுகள் ஸ்தானம் 2 5, 2 கூட்டல் 5 7. பத்துகள் ஸ்தானத்துல இருக்க 3 4, 3 கூட்டல் 4 7. நூறுகள் ஸ்தானத்துல 7 1 இருக்கு. 7 கூட்டல் 1 8. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை 877. 8 7 7 877. மேலும் ஒரு கணக்கு பார்ப்போம். 5 4 3 543. அடுத்த எண் 1 3 2 132. இப்போ ஒன்றுகள் ஸ்தானத்துல 3 2 இருக்கு. பத்துகள் ஸ்தானத்துல 4 3 இருக்கு. நூறுகள் ஸ்தானத்துல 5 1. இப்போ இதை நம்ம கூட்டுவோம். ஒன்றுகள் ஸ்தானத்துல 3 2, 3 கூட்டல் 2 5. பத்துகள் ஸ்தானத்துல 4 3, 4 கூட்டல் 3 7. நூறுகள் ஸ்தானத்துல 5 1 இருக்கு. 5 கூட்டல் 1 6. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை 6 7 5 675. இப்ப நான் சில எண்கள் கொடுக்கறேன், நீங்க கூட்ட முடியுமான்னு பாருங்க. 4 5 2. அடுத்த எண் 3 2 6 452 326. இப்ப இந்த 2 எண்களையும் கூட்டுங்க. ஒன்று ஸ்தானத்தில் 2 6 கூட்டினால் 8. 10 ஸ்தானத்தில் 5 2 கூட்டினால் 7. 100 ஸ்தானத்தில் 4 3 கூட்டினால் 7. ஆக 2 கூட்டினால் 452 326 கூட்டினால் 778. ரொம்ப சரியா சொன்னீங்கய்யா. இப்போ நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம். 5 3 2. அடுத்த எண் 3 0 1. இப்போ 532. அடுத்த எண் 301. இப்போ இதை எப்படி கூட்டலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு 0 இருக்கு. நம்ம இது வரைக்கும் 0 வச்சு பண்ணலை. 2 இலக்க எண்கள் நம்ம பண்ணினோம். அதில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 0க்கு மதிப்பு இல்லை. அப்போ அந்த 0தோட எந்த ஒரு எண்ணை கூட்டினாலுமே அதே எண்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கணக்கை நம்ம இப்போ போடுவோம். ஒன்றுகள் ஸ்தானத்தில் 2 1 இருக்கு. 2 கூட்டல் 1 3. பத்துகள் ஸ்தானத்தில் 3 0. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 0க்கு மதிப்பு இல்லை. அப்போ அதே எண்ணு தான் நம்மளுக்கு விடையா கிடைக்கும். இப்போ 3 கூட்டல் 0 3 தான். அடுத்து நூறுகள் ஸ்தானத்தில் 5 3. 5 கூட்டல் 3 8. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பதில் 833. 8 3 3 833. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும்
தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.